பிளிஸ் சினிமாஸ் இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்திவன் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க 1971 ராணுவ எல்லை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் 1971 பியாண்ட் பார்டர்ஸ். அந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை மேஜர் ரவி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 10 minutes இருக்கு. இந்த படத்துல மோகன்லால், ஆஷா, அல்லிஸ்ரீஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதாவது 1971 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுல வார்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒரு மேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா படத்தோட ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அதையும் ஒரு வார் சீக்வன்ஸ் அடிப்படையா வச்சு எடுத்திருக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல ஒரு டைலாக்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு டைலாக்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. மோகன்லால் பல டைலாக்ஸ் பேசுறாங்க. எல்லாத்துலயுமே பேட்ரியாட்டிசம் கலந்து இந்தியா பாகிஸ்தான்னா எப்படி அது இதுன்ட்டு சூப்பரான ஒரு டைலாக்ஸ்ல தரமா பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மோகன்லால் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா எல்லார் கேரக்டருமே ஓரளவு டீசென்டா எழுதி எடுத்திருக்காங்க. நம்ம ஒரு வார் மூவி பாக்குறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. அதே மாதிரி அதுல ஒரு சோல்ஜரோட பேக் ஸ்டோரியும் காட்டிருக்கிறதும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த படம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்த படம் தான். சோ வார் சீக்வன்ஸ்ல அந்த அளவு கேப்சர் பண்ணல. அதே மாதிரி சிஜியும் ரொம்ப அப்பட்டமா சிஜின்னு தெரியற அளவு தான் இருக்கு. ஆனா ஒரு சில சீக்வன்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தது. ஏன்னா இந்த படம் டெக்னிக்கலாவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இல்லாததுனால நம்மளால மிங்கிள் ஆகி படத்தை உட்காந்து பார்க்க முடியல. பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இது நமக்கு பல சீக்வன்ஸ் நியூஸ்ல பல இதுல பார்த்ததுதான். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.